வணக்கம். இது ஒரு தனுசு ராசிக்கான எச்சரிக்கை பதிவு. இப்படிதான் யூடியூப் சேனலில் எதை திறந்து பார்த்தாலுமே இந்த குரு பயிற்சி 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தனுசு ராசிக்கு அமோகமாக இருக்கும், கொட்டி கொடுக்கும், 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும், 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, சோஸ்தை அடைவீங்கன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அஷ்டமத்து குரு எட்டாக்கனியை எட்ட வைத்து எட்டி உதைப்பதில் வல்லவன் குரு. குருவை மீத பழி வாங்கக்கூடிய யாருமே கிடையாது. இப்போ நானும் தனுசு ராசி தான். நான் என் வாழ்க்கையில் 5 தடவை அஷ்டமத்து குருவை நான் சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில். இப்போ 6ஆவது ட்ரிப் வருது இந்த வருஷம். இந்த 2024 குரு பயிற்சி வந்தால் அது 6ஆவது ட்ரிப் வரும். எவ்வளோ கேர்ஃபுல்லாக நான் இருந்தாலும் நல்ல மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டு தான் போகுது அந்த அஷ்டமத்து குரு. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்கும். நான் ஒரு ஜோசியார், எனக்கு தெரியும் இந்த மாதிரி எனக்கு நடக்கும்னு தெரியும். ஆனாலும் ஒரு தப்ப முடியாத அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் போகுது. சில சமயத்தில் அடிபடுது, சில சமயத்தில் வியாதியில் படுத்துறேன், சில சமயத்தில் வாகனங்களில் பிரச்சனை வருது, சில சமயத்தில் பொருள் தொலையுது, களவு போகுது, யாரும் நமக்கு காசு தராங்க, காசு அந்த காசு நமக்கு கடனமாக மாற்றி விட்டுறது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை என்ன தெரியும், உங்களுக்கு வம்பி காசு வரும், உங்களை தேடி காசு வரும். நீங்கள் யார்ட்டா என்னைக்காவது கேட்டிருப்பீங்க, ஏதாவது தொழில் பண்ணால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பீங்க. அவங்க கூட வந்து கொடுப்பான் வம்பா எப்பா நீ அப்பவே கேட்ட காசு இல்லை, இப்போ கொடுக்குற காசு இருக்கு, இது நீ வச்சுக்கோப்பான்னு சொல்லி கொடுக்குற. ஒரு 2 லட்ச ரூபா நீ அப்படி வாங்கின 2 லட்சம் உங்களுக்கு 20 லட்சத்துக்கு கடனாளி ஆக்கி விட்டுரும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இது என்னன்னா 1/6/2026 31/10/2026 வரைக்கும் அவர் கடகராசியில சஞ்சரிப்பார். இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் அதிசார குருவா மாறி 31/10/2026 27/1/2027 வரைக்கும் அவர் மறுபடியும் சிம்ம ராசிக்கு அதிசாரம் பெற்று வர்றார். அந்த காலத்துல நீங்க ஏதாவது செஞ்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு எப்படினாலும் செய்யலாம். வந்தாதான் 31/10/2026 27/1/2027 வரைக்கும் அந்த காலகட்டங்கள் 5ஆம் பார்வையாக ஒரு ராசி ஒரு குரு பாப்பார் செய்யுங்க. ஆனா இந்த 1/6/2026 31/10/2026 வரைக்குமே தயவு செய்து நீங்க எதுலையும் கை வச்சிடாதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாரோட விஷயத்துக்கும் பொறுப்பேற்காதீங்க. நீங்க அதிகமாக பணத்தை எடுத்துட்டு அங்கங்க போற வேலையை விட்டுருங்க. ஏதாவது நான் வாங்கிட்டு வரேன் நீ வாங்கிட்டு வாங்காதீங்க. எந்த புதுமையான வாகனங்களோ வீடோ எதுவுமே வாங்காதீங்க. கடன் வாங்கி வீடு கட்டாதீங்க. 4 மாதம் சும்மா விட்டுருங்க, தப்பு இல்லை. கடன் வாங்கினா அந்த கடன் இந்த காலத்துல நீங்க கடன் வாங்கி நீங்க பின்னா கட்ட முடியாத அளவு கடன் ஆயிரும், இல்லைன்னா நீங்க வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். அதனால இதை நான் ஜோதிடருக்கு சப்ஜெக்ட் தாண்டி என்னோட அனுபவத்தையும் சொல்றேன். நான் இது வரைக்கும் 4 அஷ்டமத்து குரு சந்திச்சாச்சு. 1956 நான் பார்த்துறேன். ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு என்னென்ன நடக்குது நான் கவனிச்சுட்டே வர்றேன். அப்பப்போ நான் எவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாதிப்பு நான் சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன். இப்பவும் 2026 எனக்கு திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால் இடது பக்கம் கொஞ்சம் மரத்து போக ஆரம்பிச்சிருச்சு. டாக்டரை கன்சல்ட் பண்ணேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க, ஸ்ட்ரோக் வர்றது சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆண்டவன் தான் பணிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தெய்வ வழிபாடு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய பகலை கொடுத்ததுனால தனுசு ராசிக்காரங்க தயவு செய்து வேறு எந்த ஜோரம் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருந்துப்பாங்க. நல்லா இருக்கிறவங்க குறைஞ்சது இப்போ 15-20% வேணா இருக்கலாம். மற்ற 80% தனுசு ராசிக்காரர்கள் இந்த அஷ்டமத்து குருவால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள். அனைவரும் எச்சரிக்கையாருங்கள். நன்றி, வணக்கம்.